இந்த வீடியோவில் இபேன் வச்சு எப்படி பிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ணி ஆன்லைனில் நம்ம வீட்டுக்கு எப்படி டெலிவரி பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் NSDL ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் NSDL இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டைப்பில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வந்து புதுசாக அப்ளை பண்ணுற பேன் கார்டு யாராவது இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நமக்கு வந்து இப்போ பிசிக்கல் பேன் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கேட்டகரியில் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டைட்டில் வந்துட்டு 3 கேட்டகரி இருக்கும். ஸ்ரீ, SMT, குமாரி அப்படின்னு இருக்கும். ஸ்ரீன்றது வந்து ஆண்களுக்கு கொடுக்கணும். SMTன்றது வந்து ஸ்ரீமதின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பெண்களுக்கு. குமாரின்றது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு. இதில் என்ன கேட்டகரி வருமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஷுவர் நேம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் இருக்கிறபடி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அது கொடுக்கறது பெட்டர். அதுக்கப்புறம் இதில் வந்து எஸ்என் கொடுத்துக்கோங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இபேனில் இருக்கக்கூடிய பேன் கார்டு நம்பரை பார்த்து அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கீழே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சாவையும் கொடுத்துக்கோங்க. அதுலேயும் டிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த டோக்கன் நம்பரை நீங்கள் எதுலையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அது வந்து யூஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம்னா இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹவு டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் பேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம டிஜிட்டலாக பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து நம்ம ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு வெதர் பிசிக்கல் பேன் கார்டு ரெக்கர்டுன்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில். அந்த ஆதார் நம்பர்ன்றதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பரை பார்த்து 4 டிஜிட் கடைசி 4 டிஜிட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுடைய ஜெண்டரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபோட்டோ மிஸ் மேட்ச்சு, சிக்னேச்சர் மிஸ் மேட்ச்சு ரெண்டுமே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்னு இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதரோட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மதர் நேம் வந்து ஆப்ஷனல் தான், அதனால் உங்கள் ஃபாதரோட நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், பேரண்ட்ஸ் நேம் டு பி பிரிண்டட் இன் த பேன் கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பேரண்ட் நேம் வந்து பேன் கார்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணுமா வேணாமான்னு கேட்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து மேலே வந்து சேவ் டிராஃப்ட்னு இருக்கும். அதை அடிக்கடி சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சேவ் ஆகிடும். நீங்கள் இப்போ பாதியிலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே ரெசிடென்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அட்ரஸ் டீட்டெயில் அதை அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்ட்ரி என்னன்றதை பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்தியான்னு கொடுத்துட்டு யூனியன் டெரிட்டரி அப்படின்றத தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோடையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்காக உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெலிஃபோன் நம்பர் டீட்டெயிலும் இமெயில் டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த டிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி கோடு என்னன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியான்னு. லாஸ்ட் பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இப்போ அது நமக்கு தேவையில்லை, அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஐடென்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பி ஆஃப் பேன் கார்டு, இது 3மே நீங்கள் 4மே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 3க்கு வந்து நம்ம ஆதார் கார்டை வச்சே நம்ம ப்ரூஃபை சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணி காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ 3க்குமே நான் ஆதார் கொடுத்துட்டேன். லாஸ்ட்டுக்கு மட்டும் காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து டிக்ளரேஷனில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே. இதில் வந்துட்டு எத்தனை டாக்குமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் கார்டும் பேன் கார்டும் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். காப்பி ஆஃப் பேன் கார்டு. அதனால் இங்கே 2ன்னு போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் நேம் என்னன்றதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் சில ரெக்குயர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த அளவில் இருக்கணும். 2.5 × 3.5 அப்புறம் 200 DPIயில் இருக்கணும். அப்புறம் 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடும். எந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். இப்போ நான் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். கீழே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தோடனே அப்லோட் ஆகி உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ நமக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இதே மாதிரி சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஒன்று ஆதார் கார்டு, இன்னொன்று வந்து பேன் கார்டு. இது ரெண்டையுமே வந்து 300 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட்டாச் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு காலம் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ 2 காலத்துலேயும் வந்து நீங்கள் எப்படி ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி இது 2லேயுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பரை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் அப்லோட் பண்ண சிக்னேச்சர் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் 2 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க. அது 2மே அப்லோட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஒரு ₹106 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் ஃபோன்பேயில் QR கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஈஸியாக செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதனால் அந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொடுத்துட்டு கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஓகே, இதில் கார்டு ஆப்ஷனு, UPI ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நான் இப்போ UPI செலக்ட் பண்ணிக்கிறேன். UPI செலக்ட் பண்ணி ஷோ QR கோடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு QR கோடு வரும். அதை வந்து நீங்கள் ஃபோன்பேயில் பே பண்ணுற மாதிரி பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆகிடும். ₹106 வரும். இப்போ பேமெண்ட் ப்ராசஸில் இருக்குது. எனக்கு பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து ஆத்தென்டிகேஷன் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்து OTP ஜென்ரேட்டர்னு கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து கண்டினியூ வித் இசைன் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க எல்லா நம்பரும் இங்கே வந்து அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் OTPன்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு OTP வரும். மேலே இருக்க அந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரில் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ OTP வந்தோடனே நீங்கள் வெரிஃபை OTP கொடுத்துக்கோங்க. OTP என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். கீழே வந்து அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லி கீழே டவுன்லோட் PDFன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் PDF கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை, டேட்டு, மந்த்து, இயர் அது 3ஐயும் கொடுத்து பாஸ்வேர்டாக இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில். இதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க.